ஓகே. ஆனால் கடகராசிக்கு வந்து 2026 ஆளக்கூடிய ராசி, கடகராசி தான் வந்து அடுத்து ரூல் பண்ண போகுது அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஏன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கற்பனையிலே இருப்பாங்க. ஓகே. ஒரு நாளைக்கு அமாவாசை, ஒரு நாளைக்கு பௌர்ணமி. ஏன்னா அது சந்திரனோட நட்சத்திரம், அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு நிலையில் ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, அடுத்த நாள் மாற்றி பேசக்கூடிய ஆட்கள் தான் அந்த கடகராசிக்காரங்க. கற்பனைகள் அதிகமாக இருக்கும். ஒரு புளியங்கண்ணா அந்த விதையை நட்டோனையுமே அது மரத்து காயாயிரும் அப்படிங்கிற அளவுக்கு போகும். அதனால் வந்து அது தப்பு இல்லை. அந்த கடகராசிக்காரங்க ஆசைக்காக ஜோதிடர்கள் சொல்கிறதான். அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு உடனே எல்லாம் கிளியர் ஆயிரும் அப்படிலாம் இல்லை. அஷ்டம ராகு இருக்குது. அப்போ அஷ்டமச்சனியை விட அஷ்டம ராகு இன்னும் கடுமையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கண்ட ராகுவாக மாறும். லக்னத்தில் அந்த ராசியில் கேது போகும் விஜய் அவர்களுக்கு. அப்போ ஜென்ம கேது. அப்போ ஜென்ம கேதுனா வந்து அவருக்கு இயற்கையில் அவருக்கு ஞானத்தை கொடுக்கணும். அப்போ வந்து கண்டிப்பாக அவருக்கு எது சரி எது தவறுங்கிறத கண்டிப்பாக இந்த தேர்தல் அவருக்கு சுட்டி காட்டும். ஓகே. மக்கள் நல பணி பண்ணுறது எல்லாரோட ஆசையாக இருக்கலாம். அது வந்து இந்த சூழ்நிலையில் அவருக்கு சாதகமாக அமையாது.